வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். நம்முடைய தமிழ்நாடு அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும். திருச்சி மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பரபரப்பு பேச்சு. ஓபிஎஸ் புகுந்த கட்சியும் ஆமை புகுந்த வீடும் ஒன்று, சுயநலவாதிகள் இணைந்த திமுக கட்சி அழியும் என பெருந்துறை பிரச்சார கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி ஆவேச பேச்சு. ஓமலூர் முன்னாள் எம்எல்ஏ தமிழரசு அதிமுகவில் இணைந்தார். திமுகவில் எங்களுக்கு குறைந்தபட்ச மரியாதை கூட இல்லை என பேட்டி. எப்போது தேர்தல் வந்தாலும் முதல்வர் ஸ்டாலினுக்கு தோல்வி என்பது நிர்ணயிக்கப்பட்டு உள்ளது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. திமுக தாங்கள் வெற்றி பெற முடியாத தொகுதிகளை காங்கிரசுக்கு ஒதுக்கக்கூடும், காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசு கருத்து. மஞ்சுமல் பாய்ஸ் பட இயக்குநர் சிதம்பரம் தனது பிளாட்டில் புகுந்து பாலியல் நோக்கத்துடன் தவறாக நடந்து கொண்டார் என எர்ணாகுளம் தெற்கு போலீசில் இளம்பெண் பரபரப்பு புகார். விஜயகாந்த் பிரேமலதா குறித்து அவதூறாக பேசினால் அவர்களின் நாக்கு துண்டிக்கப்படும் என தேமுதிக மகளிரணி செயலாளர் மாலதி வினோத் அதிரடி பேச்சு. ஐடிடி 20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்று கோப்பையை கைப்பற்றியது. ஜனநாயகன் படத்தின் மறு தணிக்கை ஒத்திகை வைக்கப்பட்டதால் படக்குழுவினர் அதிர்ச்சி. தற்பொழுது 87 வயது ஆகியவற்றை பயன்படுத்தி சிலர் ராமதாஸை தவறாக வழிநடத்துகிறார்கள். உரிமையல் நீதிமன்றத்தில் அன்புமணி பதில் மனு தாக்கல். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் தாவேகா தலைவர் விஜய்க்கு சிபிஐ மீண்டும் சம்மன் அனுப்பியது. முன்னாள் முதல்வர் மறைந்த எம்ஜிஆருக்கு காட்பாடியில் ரூபாய் 3 கோடியில் கட்டப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.